இல்லை, சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக தான் விமர்சிச்சுட்டு வர்றாரு. காரணம் விடுதலை ஈழ விடுதலைக்காக அந்த நேரத்தில் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தனால எந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் சொல்லனா துயருக்கு ஆட்பட்டாங்கங்கிறனால அந்த வலியும் வேதனையிலிருந்து வந்த கட்சிங்கிறனால ஒரு ஆரம்பத்திலிருந்தே தமிழின துரோகி, தமிழின எதிரின்னு தான் காங்கிரஸை விமர்சிச்சே வர்றாரு. நெருக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவர் அன்புனாலும் சரி கோபம்னாலும் சரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அது கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு, அவரை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். அது அவருடைய நேச்சர். காங்கிரஸை எதிர்க்கிறனால அவங்களுக்கு பலம் கொடுப்பான்னா, சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இப்போ தனிப்பட்ட கட்சின்னு இருக்குது ஓட்டு. தாவேகாவுக்கும் தனிப்பட்ட கட்சின்னு ஓட்டு இருக்குது. வேறு எந்த கட்சி தனிப்பட்ட முறையில் நின்னாங்க இந்த தேர்தலில்? யாரும் இல்லை. அப்போ எந்த ஓட்டை நீங்கள் எப்படி பகுப்பாய்வு பண்ணி இத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் திமுகவுடைய ஓட்டு, இது காங்கிரஸ் ஓட்டு, இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டு, இது இப்படி எங்கே நீங்கள் சொல்ல முடியும்? முடியாது. எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? அப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய எதிர்பார்ப்பு, இப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் வாங்குற வாக்கு எதா இருந்தாலும் அவருடைய வாக்கு, யாருக்கும் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது, அந்த கட்சியினுடைய வாக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இன்னைக்கு தாவேக்காக்கும் அதே நிலைப்பாட்டை தானே நம்ம எடுக்க முடியும். அது அந்த கட்சிக்காக அவருக்காக விழுந்த வாக்கு. இப்போ இதே காங்கிரஸ் அங்கே முன்னாடி போயிருந்தா இந்த மாதிரி தாவேக்காக்கு அவங்களுடைய வாக்கை நிரூபிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்போ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு நாம் தமிழருக்கு கை கூடுமான்னா, இன்னைக்கு அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியம் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டாஸ்மா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், இப்போது தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. சீமானவர்கள் இப்போது ரொம்பவே காட்டமாக காங்கிரஸை விமர்சிக்க தொடங்கியிருக்கார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சீமானை கைது செஞ்சே ஆக வேண்டும் சொல்லி காங்கிரஸ் தரப்பினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களெல்லாம்? இல்லை, சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக தான் விமர்சிச்சுட்டு வர்றாரு. காரணம் ஈழ விடுதலைக்காக அந்த நேரத்தில் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தனால எந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் சொல்லனா துயருக்கு ஆட்பட்டாங்கங்கிறனால அந்த வலியும் வேதனையிலிருந்து வந்த கட்சிங்கிறனால ஒரு ஆரம்பத்திலிருந்தே தமிழின துரோகி, தமிழின எதிரின்னு தான் காங்கிரஸை விமர்சிச்சே வர்றாரு. பாரதிய ஜனதாவை மனிதகுல எதிரின்பார், காங்கிரஸை தமிழின எதிரிங்கிறது தான் அவங்களுடைய விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சமீபமாக ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவர் பேசும்போது பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறார். விமர்சனங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியை பார்த்து ஒரு விமர்சனம் கடுமையாகவே நீங்கள் வைங்க. கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் ஒரு தலைவராக இருக்கும்போது சில வார்த்தைகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது சீமான் அவர்கள் நெருக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவர் அன்புனாலும் சரி கோபம்னாலும் சரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அது கூட நெருங்கி பழகிறவங்களுக்கு, அவரை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். அது அவருடைய நேச்சர். ஆனால் அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை பார்க்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன தலைவர் வாயிலிருந்து இப்படியெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வருது, ஒரு பீப் போடுற அளவுக்குலாம் வார்த்தைகள் வருது. அது மக்கள்கிட்ட கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்துது. காமனாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்குற மாதிரி சீமானவர்களை பொதுமக்கள் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் வார்த்தை உபயோகங்கள்? ஏன்னா சீமானவர்களுக்கு வார்த்தைகளுக்கு பஞ்சம். தமிழ் மொழி அவர் பேச ஆரம்பித்தார்னா வேறு யாரும் அவர் மாதிரி பேச முடியாது. அவ்வளோ கோர்வையாக, அவ்வளோ எளிமையான மக்கள்கிட்டையும் போய் சேர்கிற அளவுக்கு நல்ல சொற்சொடர்களை பயன்படுத்தி தான் அவர் எப்பயுமே பேசுகிறாரு. ஆனால் எப்பயுமே என்னுடைய கருத்து என்னென்னா, யார் ஒருத்தருக்கு எது அவருடைய ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கோ அதே தான் அவருக்கு வீக்னஸாகவும் மாறும். இப்போ சீமான் அவர்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் எதுன்னா அவருடைய பேச்சு. சில நேரத்தில் அந்த பேச்சு அவருக்கு வீக்னஸாகவும் மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் இப்போ அங்கே பேசுகிறது. ரொம்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அந்த ஒரு வார்த்தை வேறு என்ன வேணால் விமர்சிக்கங்க. ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு கட்சியை விமர்சிக்கக்கூடாதுங்கிறதுனால யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுடைய அடிப்படை நீங்கள் ஏன் காங்கிரஸை எதிர்க்கிறங்கிறது எல்லாத்துனாலையும் புரிஞ்சுக்கவும் முடியும்.
ஏன் இவர் காங்கிரஸ் இப்படி எதிர்க்கிறாருன்னு யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அந்த வார்த்தை உபயோகிக்கிறதுல வந்து ரொம்ப கொஞ்சம் சீமானவர்கள் வந்து கவனமாக இருந்தாருனாக்கா அது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற பிம்பத்தை பொதுமக்கள்கிட்ட இன்னும் அதிகமாகும். அந்த விழாவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து முழுக்க முழுக்க சீமான நன்கு தெரிந்தவர்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அவங்க கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. ஆனால் பொதுமக்கள் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அந்த அரங்கத்தில் உட்காந்து உங்களை நேசிக்கக்கூடிய கைத்தட்டி விசில் அடிக்கக்கூடிய மக்கள் ஜாஸ்தியாக, என்னடா சீமான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஜாஸ்தி. ஆனால் ரெண்டாவது சைடில் இருக்கிற மக்கள் தான் ஜாஸ்தி. இப்போ வந்து இந்த சமீபமாக நடந்து முடிந்த தேர்தலில் கூட நம்ம பல பேர்த்துக்கிட்ட எல்லாம் விசாரித்து நம்ம பேசும்போது கூட ஏன் நீங்கள் மாற்றமாக சீமானை பார்க்கலிங்கும் போது கூட இல்லைங்க, அவருடைய பேச்சு சில நேரத்தில் ரொம்ப சரியில்லை, ரொம்ப தவறுதலான வார்த்தைகளெல்லாம் நிறையா பயன்படுத்துகிறாரு அடுத்தவங்க மேலே அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அது ஏன் வந்து அதை அவர் அந்த பயன்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தையை விட இன்னும் அதை விட கடுமையான வார்த்தை, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அவரால் விமர்சிக்க முடியும், இதை விட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி சில தேவையற்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாமல் தவிர்த்தாருன்னா அது நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போது காங்கிரஸ் வந்து திமுக கூட தானே சேர்த்து 10 சீட் ஜெயிச்சிங்க, 9 சீட் தமிழ்நாட்டை ஜெயிச்சிங்க, எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு நில்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் டிவிகே கூட போயிட்டீங்களே, இப்போ டிவிக்கிற கட்சியில் நின்று நீங்கள் சொல்லுங்கன்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அது தேவையில்லாமல் டிவிகேவையும் விமர்சிக்கிறார். சரி, நம்ம என்னென்னா நீங்கள் கட்சியை விமர்சிங்க, அவங்களுடைய அரசியல் செய்கைகளை அரசியல் நடவடிக்கைகளை விமர்சிங்க. அப்போ அந்த டிவிகேங்கிறதே வந்து டிவிக்கிறங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நிறையா பேசினார். அதெல்லாம் பெருசாக அவங்க கட்சிக்காரங்க கிட்ட வரவேற்பு, அடுத்த தரப்பில் பொதுமக்கள்கிட்ட அந்த வரவேற்பு இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து காங்கிரஸை திமுகவினுடைய ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, ராஜினாமா பண்ணுங்கன்னா காங்கிரஸினுடைய வாக்கு இப்போ திமுக கிட்ட இருக்கிற 22 MP கிட்ட காங்கிரஸ் வாக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ இவங்களையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டுல சீமானவர்கள் பேசியிருக்கணும். இல்லை சார், பெரிய பங்கு யாருது சார்? திமுக தானே சார். அதாவது நீங்கள் ஒரு கிணத்தை தாண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், நான் 90% தாண்டிட்டேன் சார். அவங்க 50% இல்லை 20% தான் காங்கிரஸ் தாண்டி இருக்குது, நாங்கள் 80% தாண்டிட்டோம். 2 பேருமே கிணத்தை தாண்டுவாங்களா இல்லை 2 பேருமே கிணத்துக்குள்ள விழுவாங்களா? சார் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்த நிலைமை, அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்போது கம்பேர் பண்ணுறது எப்படி விக்ட்ரி மார்ஜினுங்கிறது இருக்கு இல்லையா, கம்மி தான். அப்போ விக்ட்ரி மார்ஜின் இப்போ இந்த 59 சீட்டு ஜெயிச்சாங்களே, இல்லை எத்தனை விக்ட்ரி மார்ஜின்? அதில் கம்யூனிஸ்டுகளோட ஓட்டோ, நாம் தமிழ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டோ, இல்லை வந்து காங்கிரஸுடைய ஓட்டோ இருக்காதா? நிச்சயம் இருக்கும். அப்புறம் அப்போ இதைத்தானே காதர் மொய்தீன் ஐயா சொன்னார், IUML. அப்போ அவங்க ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் முட்டாள்தனமான விமர்சனம்னே சொல்கிறார். சீமானவர்கள் விமர்சிக்கிறத காங்கிரஸை, திமுககாரங்க திமுகவினுடைய அனுதாபிகள்லாம் அப்போ IUML விமர்சித்தாங்க. அப்போ அவர் சொல்கிறார் இது முட்டாள்தனமான விமர்சனம். அப்படி பார்த்தா எங்கள் ஓட்டையும் தானே வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க, இது நியாயம் தானே? இப்போ சீமானவர்களுக்கு மட்டும்தான் இப்போ தனிப்பட்ட கட்சின்னு இருக்குது ஓட்டு, தாவேகாவுக்கும் தனிப்பட்ட கட்சின்னு ஓட்டு இருக்குது. வேறு எந்த கட்சி தனிப்பட்ட முறையில் நின்னாங்க இந்த தேர்தலில்? யாரும் இல்லை. அப்போ எந்த ஓட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து பகுப்பாய்வு பண்ணி இத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் திமுகவினுடைய ஓட்டு, இது காங்கிரஸ் ஓட்டு, இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டு, இது இப்படி எங்கே நீங்கள் சொல்ல முடியும்? முடியாது. எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? அப்போ சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய எதிர்பார்ப்பு திமுகவையும் அவர் அங்கே பேசியிருக்கணுமா இல்லையா? காங்கிரஸை மட்டும் செலக்டிவாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, 9 MP ராஜினாமா பண்ணுங்கன்னு. மீதி இருக்கக்கூடிய இது வந்து காங்கிரஸை சேர்த்து தானே இவங்க ஜெயித்தாங்க. அப்போ அந்த சீட்டையும் 2 பேருமே நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, இருக்கக்கூடிய 39 சீட்டையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே ஜெயிச்சிங்க, இப்போ 2 பேருமே வந்து ராஜினாமா பண்ணுங்க, எல்லோரும் வந்து திருப்பி தேர்தலை சந்திங்கன்னா கூட ஒரு நியாயமாக பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரே அளவுகோல தான் வைக்கிறாருன்ட்டு காங்கிரஸை மட்டும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு திமுகவை அப்படியே உட்கார வைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதை எப்படி பார்க்குறது நம்ம? நிச்சயமா. ஸோ அந்த இடத்துல அது எனக்கு ஏற்புடையது இல்லை. குறிப்பாக சார், இப்போது தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பு வந்து அரசியல் ரீதியாக எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து 2011 காங்கிரஸை நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய செல்வாக்கு மிக்க கட்சி இல்லை, மீறி இப்போ செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி கூட இணைஞ்சிருக்காங்கல்ல. இனிமேல் வரக்கூடிய சீட்டில் தான் பார்க்கணும். இப்போ இதே காங்கிரஸ் வந்து தாவேகாவோட முன்னாடி போய் எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 50 சீட் கிடச்சிருக்காதா? 50 இல்லை, அதுக்கு மேலே கிடச்சிருக்கும். 50-60 கூட கிடச்சிருக்கலாம். ஒரு 45-40 பேர் ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய ஒரு பெருவாய்ப்பு கிடைச்சிது. நம்மளே பேசணும், காங்கிரஸ் நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் அவங்க போகலை. அதனால் இன்றைக்கி தாவேகா தனியாக நின்றனால அவங்களுக்கும் தன்னுடைய பலம் என்னன்னு காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பு அமைஞ்சுது. இப்போ காங்கிரஸ் வந்து அங்கே போய் நின்று இதே வெற்றி வந்திருந்தா கூட
இல்லை இதை விட பெரிய வெற்றி வந்திருந்தா கூட இந்த வெற்றியை வந்து இது தாவேகாவுக்கு உண்டான வெற்றி, விஜய் அவர்களுக்கு உண்டான வெற்றின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் வாங்குற வாக்கு எதா இருந்தாலும் அவருடைய வாக்கு, கரெக்டாக யாருக்கும் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது, அந்த கட்சியினுடைய வாக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கும் அதே நிலைப்பாட்டை தானே நம்ம எடுக்க முடியும். அது அந்த கட்சிக்காக அவருக்காக விழுந்த வாக்கு. இப்போ இதே காங்கிரஸ் அங்கே முன்னாடி போயிருந்தா இந்த மாதிரி வந்து தாவேகாவுக்கு அவங்களுடைய வாக்கை நிரூபிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, இது விஜய்க்காக விழுந்த வாக்கு இல்லைங்க, மற்றவங்களுக்காக விழுந்த வாக்கு, தாவேக்காக்காக விழுந்த வாக்குன்னு பல விமர்சனங்கள் வந்திருக்கலாம். ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸை வந்து நீங்கள் எதிர்க்கிறனால நீங்கள் என்னத்தை வந்து காங்கிரஸுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா, நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசணும். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவை எதிர்ப்பை விட தாவேகா எதிர்ப்பை பிரதானப்படுத்தியிருக்காங்க. அது அவங்களுக்கு நல்லதில்லைன்னு நம்மளே பேசியிருக்கோம் பல தடவை. தாவேகாவை எதிருங்க, தப்பு இல்லை, அந்த விஷயத்தில் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். அதே குற்றச்சாட்டை ஏன் திமுக அரசாங்கத்து மேலே சொல்லலன்னு பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு போகிறாரு, 2 பேர்த்து மேலேயும் குற்றம் சொல்ல முடியாதுன்ட்டு வந்தார் சீமானவர். எங்களுக்கு உங்களுக்கு நாச்சுக்கு சந்துங்க, எங்களுக்கு மூத்திர சந்தை கொடுப்பாங்க, உங்களுக்கு நாச்சுக்கு முட்டு சந்தை, எங்களுக்கு மூத்திர சந்தை, அப்படிலாம் பேசி தான் நாங்கள் கட்சியை வளர்த்தணும்னு சொன்னார். இதனால் அவர் மேலேயும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, திமுக மேலே குற்றம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். சீமான் அவர்கள் மேலே இருந்த மதிப்பு பயங்கரமாக பொதுமக்கள்கிட்ட வந்து அப்போ அதிகமாச்சு. விஜய் அவர்கள் வீடியோ விடுறார் 3 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்டாண்டை மாற்றினாங்க. ஏன்னா அதில் விஜய் அவர்கள் அவர் தரப்பை வந்து காப்பாற்றி தானே சார் பயன்படுத்தினேன், நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சார். சரிங்க, நீங்கள் விமர்சிங்க, நான் ஏன் விமர்சிங்கன்னு கேட்கல, நான் விஜய் விமர்சிங்க. திமுக அரசாங்கத்தை எங்கேயாவது விமர்சிச்சிங்களா? கம்மியாயிடுச்சு. கம்மியாகல, சுத்தமாகவே இல்லை அந்த டைமில். நிச்சயமா கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க விஜயை விமர்சிச்சாங்களே ஒழிய அரசாங்கத்தை விமர்சிக்கவே இல்லை. கரெக்டா இல்லையா? எந்த இடத்துலையுமே அவங்க விமர்சிக்கல. நீங்க விஜய் அவர்களையும் விமர்சிச்சு, தாவேக்காவையும் விமர்சிச்சு, இந்த மாதிரி பாதுகாப்பு சரியா கொடுக்கலங்கிறது தமிழக அரசாங்கத்தையும் விமர்சிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் திமுக எதிர்ப்புங்கிற அந்த சூழ்நிலையில விட்டுட்டு தாவேக்கா எதிர்ப்புன்னு உள்ளார மாறிட்டீங்க. நீங்க வந்து தடம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நெருங்க தான் திமுகவும் அந்த நேரத்தில் தப்பு பண்ணுது. எப்போ கடைசியாக எலெக்ஷன் டைமில் பேசுகிறாங்க கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசும்போது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் யாரை பிரதானமாக எதிர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விஜய் அவர்களோ இல்லை தாவேக்காவோ திமுகவை மட்டும்தான் பிரதானமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட கேட்டாங்க, என்னங்க எங்களையும் எதிர்த்துட்டு இருக்கிறீங்க, பாருங்க அண்ணா திமுக இருக்குது அவங்களையும் கொஞ்சம் எதிருங்க, பாருங்க பாரதிய ஜனதா இருக்குது அவங்களையும் எடுங்க, எங்களையே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா இல்லையா? அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாங்களா? இல்லை. அதுதானுங்க யுக்தி. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது யாரு? திமுக. அப்போ நீங்கள் வந்து வாக்கு அதிகமாக வாங்கணும்னா யாரை எதிர்த்து பேசணும்? திமுக. அதைத்தான் தாவேக்கா சிறப்பாக செஞ்சாங்க. அதனுடைய பலனை இன்னைக்கு அறுவடை பண்ணாங்க. நாம் தமிழர் அந்த இடத்துல டீவியேட் ஆயிட்டாங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக தாவேக்காவை எதிரியாக நினச்சி தாவேக்கான்னு அங்கே போய் அவங்கள நக்கல் நையாண்டி பண்ணி அந்த விசிலுக்கு வேற ஒரு அசிங்கமான தமிழ் வார்த்தையை படுத்தி அதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட வந்து அதிருப்தி. அப்போ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு நாம் தமிழருக்கு கை கூடுமான்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்கள் காங்கிரஸ்க்கு எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 4% அவர் தான் கம்மின்றாரு. 4 to 5 வைங்களேன். அப்போ நீங்கள் அவங்கள எதிர்க்கிறனால உங்களுக்கு எப்படி வந்து அரசியல் தளத்தில் எப்படி உங்களுக்கு வாக்கு கிடைக்கும்? கூட்டணியாக இருக்காங்கல்ல சார், இப்போ தாவேக்கா கூட்டணியாக அவங்க இடம் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ரீதியாக பார்க்கலாம்ல. அது இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்ங்க, தப்பு கிடையாது. அதை கூட நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எதிர்ங்க. தனிப்பட்ட முறையில் அந்த பேரையோ சின்னத்தையோ அவங்களுடைய தனி நபரையோ விமர்சிக்காதீங்க. அது வந்து பொதுமக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. நானும் பல நாம் தமிழர் கட்சி உறவுகளோட நமக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் விமர்சிங்க, அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிங்க, தனிப்பட்ட விமர்சனமோ இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளோ பேசாதீங்க. இதெல்லாம் நீங்கள் பேச அவங்களுக்கு சாதகமாக முடியுதுன்னு தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னேன், தேர்தலுக்கு அப்புறமும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் யாரை எதிர்க்கணுங்கிறத வச்சு தான், நீங்கள் எதிரி யாருன்னு டிசைட் பண்ணுறதை வச்சு தான் உங்களுடைய பலம் கூடும். தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டு வந்தாங்க நாம் தமிழர். ஆனால் இந்த இடத்துல தாவேக்கான்னு ஒன்று வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து அந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் எத்தனை மாதங்கள் கழித்து அவங்க திமுக எதிர்ப்புக்கு திருப்பி எத்தனை மாதம் கழித்து போனாங்கங்கிறது தெரியும். அப்போது நீங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் வாக்கு வங்கி அரசியல், இது இயக்க அரசியல் கிடையாது. அப்போ இந்த வாக்கு வங்க அரசியலில் நீங்கள் எந்த கட்சியை எதிர்த்து களமாடும் போது உங்களுக்கு
எங்கே நீங்கள் வாக்கு எடுக்கணுங்கிறது தான் இருக்குது. இப்பயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தமிழக அரசாங்கத்தை விமர்சிங்க, அரசியல் நிலைப்பாட்டை, தாவேகாவுடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிங்க. ஆனால் தனி மனித விமர்சனமோ, அந்த விசிலுக்கு தமிழாக்கம் பண்ணி அதை சொல்லி பண்ணுறதோ, இல்லை கட்சி பெயரை வந்து வேறு மாதிரி உச்சரித்து டிவிக்கேங்கிறதெல்லாம் இது மக்கள் விரும்பலை. சீமான் அவர்கள் கூட இருக்கிறவங்க பெருசாக விரும்புவாங்க. அவர் வந்து 2 நாள் பேசினா கூட உட்காந்து சலிக்காமல் கைத்தட்டி விசில் அடிப்பாங்க. அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் பொதுஜன வாக்காளர்களை கவர்றதுக்கு அது பயன்படுமாங்கிறது மட்டும்தான் அவர் யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் காங்கிரஸ் கூட நீங்கள் தாவேக்காவோட இருக்கிறனால காங்கிரஸுங்கிறத விட, காங்கிரஸை எதிர்க்கிறத விட தாவேக்காவுடைய அரசியல் நிலைப்பாட்டை எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வருமே வெளியே. நீங்கள் சொல்கிற மாதிரி சார் காங்கிரஸை எதிர்க்கிறனால அவங்களுக்கு பலம் கொடுமான்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒன்றும் பலம் ஆகலை தமிழகத்தில். மேபி 4 to 5% அவங்களுக்கு இருக்கலாம். ஒரு இதை தொடர்ந்து விஜய் அவர்களோட இந்த 1 மாத ஆட்சி கால ரிவ்யூவை பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் திறனாய்வாளராக? இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சியில் அமையும் போது இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது பல தடவை நம்மளே பேசியிருக்கிறோம். இது யார் ஜெயிச்சாலும், தாவேகான்னு இல்லை, யார் ஜெயிச்சாலும், அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் வந்து உட்கார்றது வந்து முள்மெத்தை தானே ஒழிய இது வந்து மலர் படுக்கை அல்ல, முள் படுக்கை. அதில் தான் வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறது உண்மையினாலும் ஜிடிபி அடிப்படையாக வச்சு, இன்னொரு பக்கம் கடன் சுமை அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மார்ச் 2021 10.25 லட்சம் கோடி நம்ம கடனாக போகிறோம். அப்போ வந்து பெரிய அளவுக்கு நமக்கு நிதி சூழ்நிலை பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கஞ்சா புழக்கம் ஏகப்பட்டது இருக்குது. போதை கலாச்சாரம், அதனால் கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டிக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை. ஏன்னா முதலீடு வந்து பெரிய அளவுக்கு திமுக டைமில் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எடப்பாடியார் கேட்டார். அப்போ கூட அவர் வந்து வி ராஜா வந்து வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சார். வெள்ளை அறிக்கைக்கும் வெள்ளை பேப்பருக்கும் வித்தியாசம் தெரிஞ்செல்லாம் அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அரகண்ட்டாக இருந்தாங்க. வெள்ளை அறிக்கை கேட்குறீங்களா, இந்தாங்க வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிறாருன்னா எவ்வளோ அரகன்ஸ் இருந்திருக்கணும் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ இந்த ஒரு 30 நாளில் எந்த ஒரு அரசாங்கமும், திமுக அதிமுக அரசாங்கம், நம்ம காங்கிரஸ் அரசாங்கம்லாம் இருந்ததை பார்த்ததில்லை. இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி இந்த 30 நாட்களில் எத்தனை அமைச்சர்கள் அவங்க துறை சார்ந்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஃபீல்டு விசிட் போயிருக்காங்க, ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. இது எந்த அமைச்சரவைகள் பண்ணி நான் பார்த்ததில்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஃபஸ்ட்டு 30 நாள்லையோ 15 நாள்லையோ இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து களத்துக்கு போய் படப்படன்னு ஒர்க் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. இன்றைக்கி அதனால் அவங்களுக்கு விமர்சனம் என்ன வருதுன்னா, ரீல்ஸ் போடுறாங்கன்னு விமர்சனம் வருது. போடுங்க, தப்பு கிடையாது. செய்கிற பணியை காமிங்க. என்ன இருக்குது இப்போ மக்களுக்கு தெரியட்டும். பணி செய்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம். சரியான பணியை செய்கிறாங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க செய்கிறாங்க. பல அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே புது டீம். இன்றைக்கி அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் தலைவலி என்னென்னா, இது வரைக்கும் இருந்தது வந்து ஆட்சிக்கு வரவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்சியில் வரவங்களுக்கு இன்றைக்கி பல எதிர்க்கட்சி, இன்றைக்கி பல எதிர்க்கட்சிகளில் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், திமுகவும் அதிமுகவும் ஒரு நேர்கோட்டில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ ஒரே நேர்கோட்டில் சமதளத்தில் பயணிக்கிறாங்க. சன் டிவியில் என்னைக்காவது நீங்கள் எடப்பாடியாருடைய பேச்சையும் அறிக்கையும் டெலிகாஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ லைவில் போடுறாங்க சார். யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து எதிர் அரசியலை இவங்க சமாளிக்க வேண்டியதுன்னு இருக்குது. அப்போ இவ்வளோ சூழ்நிலையில் இது வந்திருக்கக்கூடிய டீம் யங் டீம். இந்த 35 அமைச்சர்களில் 12 அமைச்சர்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. அப்போ அந்த அமைச்சர்கள் வந்து யாருமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. செங்கோட்டையனை தவிர வேற யாராவது இதில் மந்திரிமார்கள் ஏற்கனவே மந்திரியாக இருந்த ஆட்கள் இருக்காங்களா? இல்லை. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பான வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது. அது பூராமே போக போக அவங்க வந்து கற்றுப்பாங்க. அதோடு வந்து இந்த 1 மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து கடினமான பாதையில் ஆரம்பிக்கும் போது போக போக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுடைய பாதை சுலபமாகும். எடுத்தவொடனே நீங்கள் ஈஸியாக பயணிச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் கடினமான பாதை வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காம இருப்பீங்க, கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆரம்பமே அவங்களுக்கு வந்து கடுமையான பாதையில் ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்போ போக போக அவங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து சுலபமாகும் தான் பார்க்குறேன். நிறைய, அதாவது எல்லாத்துக்கும் மேலே எங்கேயாவது இது வரைக்கும் திமுக அண்ணா திமுக ஆட்சி ஆண்ட காலத்தில் எங்களுக்கு வந்து மந்திரி சபையில் மீட்டிங் நடத்தினாங்க, எங்களுக்கு யாருமே வந்து பார்ட்டி ஃபண்டு வேண்டான்ட்டாங்க, லஞ்ச லாவண்யம் கிடையாது, இதே மாதிரி வந்து எங்களுக்கு வேலை மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும், எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. இதுதானே சார் பெரிய சாதனை. இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு வாக்களித்ததே எதற்காக? அவர் சொன்ன ஒரே ஒரு இது என்ன, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் இல்லாத ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, இதெல்லாம் கொடுக்குறோன்னு தான் போட்டாங்க. அவங்க வாக்குறுதி என்ன வேணால் கொடுத்துருக்கட்டுங்க, அந்த வாக்குறுதியை பார்த்தா ஓட்டு போட்டாங்க? இல்லை. அந்த கட்சிக்காரங்களே எத்தனை பேர் அந்த வாக்குறுதியை படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த மேனிஃபெஸ்டோவே வருது. அப்போ வாக்களிச்சவங்க பூராமே இந்த லஞ்ச லாவண்யத்தை, ஊழலை எதிர்த்து, நம்மளே பல தடவை பேசியிருக்கோம், நாட்டில் மதவாதத்தை விட தீவிரவாதத்துக்கு சமமானது ஊழல்வாதம். தீவிரவாதத்தை எப்படி 0 டாலரன்ஸில் வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரி ஊழல்வாதத்தை 0 டாலரன்ஸில் வைக்கணும். இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஊழல்லாம் எங்கே சார் ஒழிக்க முடியும், ஊழல்லாம் இருக்கத்தானே சார் செய்யும், நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, ஊழலை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளார எத்தனை அசோசியேஷன், எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வந்து பேசுகிறாங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கமிஷன் கொடுத்தோம், மினிஸ்டர்களுக்கு 10% கொடுத்தோம், எம்எல்ஏக்களுக்கு 4% கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு 1% கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து 30 to 40% போகும், இன்றைக்கி அந்த பணம் பூரா எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. எத்தனை கான்ட்ராக்டர்ஸ்னுடைய அசோசியேஷன் வந்து மீடியாவில் பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இது வரைக்கும் திமுக அண்ணா திமுக அரசாட்சியில் என்னைக்காவது எங்கேயாவது ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஸோ எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறைபாடுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இபி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இபி கரண்ட் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ப்ராப்ளம்ன்றாங்க. அதில் வந்து எதிர்கட்சிகளும் உள்ளடி வேலை பார்க்குறாங்கன்றாங்க. நான் அது இருக்காது, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு கட்சி இன்னைக்கு தாவேக்காங்கிறது திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒரு நேர்கோட்டில் பயணித்து நம்ம 2 பேர்த்தையும் தள்ளிட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா கை கோத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளடி வேலை பார்ப்பாங்களா? கட்டாயமாக பார்ப்பாங்க. இருந்தாலும் அதையும் மீறி தான் நீங்கள் கரண்ட் பவர்ஸை கொடுத்து நீங்கள் ஆட்சியை கொடுத்தாகும். அப்போ இந்த மாதிரி உள்ளடி வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்காகவே நீங்கள் அதை நியாயப்படுத்தக்கூடாது. அதையும் சமாளித்து மக்களுக்கு அது, ஏன்னா கரண்ட்டு இல்லாதனால ஆட்சியே இழந்தது திமுக 2006-11. அப்போது அது எவ்வளோ முக்கியம் கரண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெளிவாக அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். 2வது வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி சில குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளையே இன்னும் பதவியில் வச்சுருக்காங்க, முக்கியமான பதவிகளில். அந்த குற்றச்சாட்டும் இருக்குது. அதாவது யாருமே வந்து குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவர்கள் வந்து குற்றவாளி கிடையாதுங்கிறது எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர், அவர் மேலே பல இடத்துல பொதுவெளியில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது அவங்கள கொண்டாந்து முக்கியமான பதவியில் சில பேர்த்த உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம எடுத்த நடவடிக்கைகளெல்லாம் பார்க்கும்போது நல்ல நடவடிக்கையாக தான் இருக்குது. இந்த 30 நாளில் வந்து இவங்க ஆஹா அட்டகாசங்க சூப்பருங்கன்னு டிக் போடுறதாகட்டும், இல்லைங்க இவங்க மோசம்னு இவங்களுக்கு மைனஸ் மார்க் போடுறது டூ ஏர்லி டு மேக் அ கால். இந்த 30 நாளில் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுமே ஒழிய சூப்பருங்க தாவேக்கா எக்ஸ்ட்ராடினரிங்க இல்லை வந்து ரொம்ப மோசங்கன்னு சொல்கிறது வந்து டூ ஏர்லி. ஏன்னா 1 மாத குழந்தை தான் இது. அப்போ 1 மாத குழந்தை ஓடிச்சா, நடந்துச்சா, பேசிச்சா அப்படிங்கிறத விட இன்றைக்கி இந்த 1 மாத குழந்தை ஓரளவுக்கு வேகத்தில் ஓடுது, இதையெல்லாம் எதிர்த்து ஓடுது. ஆனால் இந்த ஓட்டம் பத்தாது, இன்னும் அதிகமான வேகத்தில் ஓடணுங்கிறதா நம்மளுடைய பார்வை. சார் பல்லு தெளிவாக நேரத்தை நன்றி. நன்றி சார்.